Dear student, 12th standard chapter 2 ல exercise 2.4 ல 6th sum complete பண்ண போறோம். Find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n ஓட values. இந்த n-க்கு least positive smallest positive என்ன யூஸ் பண்ணா நமக்கு ரியல் வரும் இமேஜினரி வரும்னு செக் பண்ண சொல்றாங்க. இந்த n வேல்யூக்கு என்ன பாசிட்டிவ் லீஸ்ட் ஜஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான். நெகட்டிவ்ஸ்லாம் -3லாம் என்னக்கு யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் யூஸ் பண்ணா எப்போ ரியல் வரும் இமேஜினரி வரும்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் n-க்கு 1 யூஸ் பண்ணா என்ன வரும், ரியலும் வருது இமேஜினரி வருது, ப்ராப்ளம் இல்லை. n-க்கு 2 யூஸ் பண்றாங்க, 2 யூஸ் பண்ணா a + b ஹோல் ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab, i ஸ்கொயர் பண்ணா -1 + 2 √3i. அப்போ திரும்பி அகைன் என்ன நமக்கு 2 ப்ளஸ் ரியல் பார்ட்டும் வருது இமேஜினரி பார்ட்டு. நமக்கு சிங்கிள் ரியல் பார்ட்டு வரணும், இமேஜினரி மட்டும் வந்தால் ரிசல்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே சரி, ஓகே இது ரியல் இமேஜினரி வருது. செகண்ட் 3 யூஸ் பண்ணிடலாம், n-க்கு 3 யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, n-க்கு 3 யூஸ் பண்ண நமக்கு இது எப்படி சொல்லலாம், 3 எப்படி சொல்லலாம், √3 + i ஹோல் ஸ்கொயர் இன்ட்டுனா இந்த ஸ்கொயர் 1 + 2 3 சொல்லலாமா? ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ அதே என்ன இது சேமாக இருந்தால் நேரம் a பவர் 3 எப்படி சொல்லலாம், a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு சொல்லலாம். ஏன்னா 2 + 1 3 இப்படி கியூப்ல இருந்து நம்ம சொல்லலாம் a/4 a ஸ்கொயர் சொல்லலாம். அதே சேம் தான் a/³ ஏன்னா டேர்ம்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் இன்ட்டு தெம், ஏன்னா பவர் 1 + 2 3 கரெக்டாக வருது. ஓகே சரி, ஓகே இதுக்கு சிமுலேஷன் நமக்கு பண்ணி வச்சிருக்கோம். a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம், அந்த வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே இந்த டேர்ம்ஸ் அப்படியே இங்கே இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × √3 2 × i. ஓகே நெக்ஸ்ட் 2 √3 × √3i ரெண்டு. நெக்ஸ்ட் 2 √3 × i. ஓகே இந்த டேர்ம்ஸ் i ஸ்கொயர். ஓகே இப்போ ரிசல்ட் என்ன, இந்த √3க்கும் 2 இருக்கும், 2 √3 மல்டிப்ளை பண்ணால் 3 i 2 i ஸ்கொயர் பண்ணால் மைனஸ். அப்போ இந்த 2 √3 இந்த √3 கேன்சல், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 2i 2 3 6i. ஓகே அப்போ நான் 8i. இட் இஸ் என்ன நமக்கு ஜஸ்ட் இமேஜினரி பார்ட் i டேர்ம்ஸ் வந்துச்சு, ரியல் பார்ட் வரல. அப்போ n-க்கு எப்போ 3 யூஸ் பண்ணும்போது தான் என்ன வரும், இமேஜினரி பார்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ n-க்கு என்ன வரும், n வேல்யூ லீஸ்ட் எலிமெண்ட் 3 தான் நமக்கு. அப்போ தான் நமக்கு என்ன வரும், இமேஜினரி பார்ட்டு செகண்ட் பார்ட்டு கம்ப்ளீட்டு. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் ரியல் பார்ட் எப்போ வரும்னு செக் பண்ணலாம். இதே சேம் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கு திரும்பி இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம லென்த்தாக போகும், நமக்கு 6 வரைக்கும் போகணும். இப்போ 3 போட்ட மாதிரி 4 யூஸ் பண்ணணும், 5 யூஸ் பண்ணணும், 6 யூஸ் பண்ணணும். கரெக்டாக 6ல் தான் நமக்கு என்ன வரும், நமக்கு ரியல் பார்ட் வரும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஏன்னா 3 டைம்ஸ்க்கே நான் ஒரு ஆட் நம்பருக்கு வந்து இமேஜினரி வந்துச்சுன்னா அப்போ 6க்கு என்ன வரும், 6 வந்து நான் ஈவன் நம்பருக்கு என்ன வரும், கண்டிப்பாக ரியல் பார்ட் வரும். ஓகே அப்போ n-க்கு இந்த டேர்ம்ஸை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் போகும் நமக்கு. ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ √3 + i ஹோல் ஸ்கொயர் 8i ஹோல் ஸ்கொயர். பவர் இன்க்ரீஸ் ஆகணும், மல்டிப்ளை பண்ணலாம், 3 × 2 6 8 எப்படி இருக்கும், i ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 -64. இட் இஸ் என்ன வரும், இமேஜினரி இல்லை ரியல் பார்ட் மட்டும் தான். இமேஜினரினா i வரணுங்க, i வரல. இட் இஸ் என்ன வரும், ரியல் பார்ட்டு. அப்போ n-க்கு 6 யூஸ் பண்ணாதான் என்ன வரும், ரியல் பார்ட் வருது. அப்போ ஆட் நம்பருக்கெல்லாம் என்ன வரும் ரிசல்ட், மேக்ஸிமம் ரியல் நம்பருக்கெல்லாம் என்ன வரும் இமேஜினரி வரும், ஈவன் நம்பருக்கெல்லாம் ஜஸ்ட் ரியல் நம்பர் வரும். இதுதான் நமக்கு ஃபைனலிஸ்ட். அப்போ கரெக்டாக நான் n-க்கு 3க்கு வந்து இமேஜினரி, n-க்கு 6க்கு ரியல் பார்ட்டு. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.